தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், சட்டமன்றத்தில் இன்னைக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏதோ இன்டர்போல் உதவியுடன் தீவிரமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காரு. பல வருஷமா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்ன முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியல. இன்னும் வழக்கு முடிக்கல. எப்படி பாக்குறது? எப்படி பார்க்கிறோம்னா, எந்த கிரிமினல் வழக்கையும் அவர்கள் எந்த அளவிற்கு சாமர்த்தியமாக சாட்சிகளை மறைப்பது, டாக்குமெண்ட்ஸை மறைக்கிறது, சூழ்நிலைகளை மாற்றுவது, இப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடிய கிரிமினல்கள் செய்திருக்கிற சம்பவங்கள்ல நாம எச்சரிக்கையாக தான் அந்த வழக்கு எடுக்க முடியும். என்கொயரி பண்ணும் போதும் நீங்க எவிடன்ஸ் எடுத்து எல்லாவற்றையும் அரெஸ்ட் பண்ணும்போது கூட மிகவும் சரியாக இருந்தா தான் அந்த வழக்கை நம்ம சரியாக நடத்த முடியும். அதுக்காகத்தான் நாளா வருது. இவ்வளவு எவிடன்ஸ், இத்தனை சாட்சிகள். அப்ப இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு எந்த அளவிற்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்குது. இத நம்முடைய அரசாங்கம் வந்ததுனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கும் அது சம்பந்தமாக சொல்லுகிறார் என்றால், அந்த அளவிற்கு மிகவும் எச்சரிக்கையாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது மிகச் சரியாக தண்டனையை பெற்று தருகின்ற விதமாக சாட்சியங்களோடு அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் இதை செய்யறாங்க. சரி, எல்லாரும் கேட்கறாங்கன்ட்டு எதாவது ஒண்ணு செய்வான், போதும் எல்லாம் போட்டு விடு அப்படின்னு செய்யறதெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது. எதை செய்தாலும் முறையாக சரியாக செய்யணும். காலமானாலும் கூட அதுல ஒரு சரியான விசாரணை தீர்வு வரும்ன்றது தான் இப்ப சொன்னார். இருந்தாலும் நிறைய வழக்குகளை முடிக்கிறதா சொல்லிக்கிறது. இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்கு, நிறைய ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு. ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை பார்க்க முடியல. கொடநாடு வழக்கும் பெண்டிங்ல இருக்கு. அதிமுகவுக்கும் திமுக மறைமுகமா உதவுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இதெல்லாம் சாதாரணமா சொல்லக்கூடிய பேச்சு தானே தவிர, அதுல எந்த விதத்திலையும் நாம இப்போ ஒண்ணு, ஜெயலலிதாவினுடைய வழக்கெடு. ஜெயலலிதா இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஊழலுக்காக 4 வருட சிறை தண்டனை பெற்றது, 100 கோடி ஃபைன் பெற்றது ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுடைய தோழியாக இருந்த சசிகலாவுக்கும் அந்த தண்டனை தான். ஆக இப்படிப்பட்ட அளவில் நம்முடைய காவல்துறையின் மூலமாக விசாரிக்கப்பட்டதும் அவங்க என்னென்னமோ வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தாலும் கூட இறுதியான தீர்ப்பு வெற்றி கிடைச்சது. அதை நம்ம கவனிக்கணும். அதை போலத்தான் அதிமுகவினுடைய அமைச்சர்கள், அவங்க கூட இருந்தவங்க போனவங்க எதுவாக இருந்தாலும் வழக்கு என்று வருகின்ற பொழுது அந்த வழக்கை சரியாக நடத்தணுன்றதுதான் நம்முடைய முடிவு. அதனாலதான் வேணா தாமதமாக இருக்கலாமே தவிர யாரும் இதுல இருந்து தப்பித்து விடவே முடியாது, தப்பிச்சு போக முடியாது. சட்டமன்றத்திலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நியாயப்படுத்தி பேசுகிறார். இது சரியா? ஆமா, முதல் நாள் சட்டமன்றம் கூடுது. நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். ஜெயலலிதா பீரியட்ல நான் எதிர்கட்சி கொள்ளாவே கூட இருந்தேன். அங்க எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் தான் வழிகாட்டுவாங்க, எப்படி நடத்தணும், எப்படி போகணுன்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய எண்ணங்கள், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம். இப்ப நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதிக்கு இருக்கிற அனுபவம் சட்டப்பேரவையில எத்தனை பேருக்கு இருக்க போகுது? எங்களுடைய அண்ணன் எங்க அண்ணன் துரைமுருக அண்ணன் இருக்கார், அதை மாதிரி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதை அவர் எல்லாத்தையும் கலந்து அண்ணங்கள்லாம் பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சட்டப்பேரவையில இருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளின் படிதான் ஒரு காரியமும் ஒன்னொன்னையும் நம்ம பார்த்தாகும். சும்மா நம்ம பாட்டுக்கும் ஏதோ ஒண்ணு சட்டமன்றத்தில் நடக்குதுன்னா நம்ம நினைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அதிமுக உறுப்பினர் கேட்டீங்க, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் சட்டமன்றம் வந்த உடனே பிளான் பண்ணி இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வரே சொல்லிட்டாரு, 40க்கு 40 வெற்றி பெற்றது ஒரு எரிச்சல். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் அவரை முதலமைச்சரை பெருமையாக எல்லாம் பேசுற அந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்காக கிடைச்சது கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராய மெத்தனால் எல்லாம் பாண்டிச்சேரி
பாஜக கவர்மெண்ட்ல இருந்து வந்துதான் எல்லாம் நடந்தது, விசாரணை வரப்போகுது. ஆனா அதை சட்டப்பேரவையில பெருசா உண்டாக்கி என்னமோ இவங்க எல்லாம் ரொம்ப சரியாக இருந்தவர்கள் போல காட்டிக்கொண்டு வெளிநடப்பு செய்யணும்னாங்க. முதல் நாள் போகின்ற பொழுதே அநியாயத்துக்கு கத்துன உடனே ஸ்பீக்கர் என்ன பண்ணாரு, சட்டப்பூர்வமா தான் ஸ்பீக்கர், பேரவைத் தலைவரும் அனுபவம் உள்ளது, பேரவைத் தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அசம்பிளி இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே டிஸ்மிஸ் பண்ண வேண்டி வரும், வெளியில இருக்க வேண்டி வரும் சொல்லும் பொழுது நம்முடைய முதல்வர் இருந்தார். அதுதான் மக்கள் தலைவன் சொல்றது. அதனாலதான் நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பெரும் அழகா ஏற்றி சொன்னார், வேண்டாம், நான் வேண்டுகோள் வைக்கிறேன் பேரவைத் தலைவர்கிட்ட, என்னுடைய கோரிக்கை, இன்றைக்கு அவர்கள் இந்த கருத்தை ஏதோ சொல்லியிருக்காங்க, அவங்க இதை செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு கூட பேசியிருக்கலாம். ஆனால் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்றது சரி, ஆனா கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உடனே முதல்வர்களுடைய கோரிக்கையை ஏற்று சரின்னு சொல்லி அந்த ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ண. இவர்களுடைய பிளான் என்ன, தினசரி உள்ள வந்த உடனே ஒரே கலாட்டா, ஒரே கத்தல். இதே அதுல இன்னொன்னு தெரியுமா, அசம்பிளிக்கு இருக்கிற விதிகள் தெரிந்தவங்களுக்கு தெரியும். மிக முக்கியமா, ஏன்னா சில பேர் பல முறை எம்எல்ஏ இருந்தவங்க தானே, எடப்பாடிக்கெல்லாம் தெரியாதா, தெரிஞ்சு வேணும்னு செய்யறது சட்ட மீறல். சட்டத்தை தெரிந்தே அதை மீறுவது என்பது அயோக்கியத்தனம். எடப்பாடி எதுக்காக சொல்ல வேணும்னா, கொஸ்டின் அவர் எழுந்த அசம்பிளிலன்னா கேள்வி கேட்கிற உறுப்பினர்களும் துணை கேள்வி கேட்கின்ற உறுப்பினர்களை யார் வேணா துணை கேள்வி கேட்கலாம், ஸ்பீக்கர்ட்ட அனுமதி வாங்கி. அந்த கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்பு 0 அவர் வரும். அந்த 0 அவர்ல தான் நீங்க எதையும் கேட்கலாம், எதையும் செய்யலாம். அந்த 0 அவர் அப்படின்னு வரும்பொழுது அதுல நீ கேட்கறத விட்டுட்டு கொஸ்டின் அவர் முடியும்னா வேணும்னு பிரச்சனை பண்ணணும்னு கொஸ்டின் அவர்லயே ஏஞ்சி கத்துறது. இதே மாதிரி பண்ணா சட்டப்பேரவை நடத்துகிற அந்த நிலையவே கெடுக்க பாக்குறது. உடனேதான் வெளியே அனுப்புனாங்க. 2வது நாள் 3ஆம் நாள் போகும்போது இனிமேல் இது இவங்க ப்ரீ பிளான்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால டோட்டலா நீங்க போங்க, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதைத்தான் முதல்வர் சொல்றாரு. இப்படி நடத்த விடாமல் செய்வது, சட்டமன்றத்தை சரியாக நடத்த விடாம செய்யணும்ன்ற திட்டம் போட்டு வருவதெல்லாம் தவிர்த்திருக்கணும். இங்க சட்டப்படியாக தான் நடந்திருக்கணும். அதனால அவர்கள் வெளியே போனது அவர்களுடைய இதுதான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் முதல்வருடைய கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் சட்டப்படி இருங்க அப்படின்னு சொல்றது தப்பா? இதை வைத்து அதிமுக விளம்பரம் தேடணும் அப்படின்ற அவசியம் என்ன சார் இருக்கு? முதலமைச்சர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு, அவங்க எதிர்கட்சியா அந்த கள்ளச்சாராய விவகாரத்துக்காக போராடுறாங்க. கள்ளச்சாராயத்துக்கு என்ன பண்ண, சிபிஐ விசாரணை கேட்டு போராடுறாங்க. கள்ளச்சாராயத்தில் எந்த கவர்மெண்டா இருந்தாலுங்க, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நம்ம ஒண்ணு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, எந்த கிரைம் நடந்தாலும் சரி, அடுத்து உடனடியாக என்ன செய்த அரசாங்கம், கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? ஒரு கொலை கேஸ் நடக்குது, ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது, உடனே இம்மீடியட்டா அரசு அதை நிறுத்துவதற்கு, அதை தடுப்பதற்கு, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மேற்கொண்டு நடவடிக்கை என்ன எடுக்குதுன்றதுதான் முக்கியம். அப்படி பார்க்கின்ற பொழுது இதே எடப்பாடி எல்லாம் சிஎம் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தூத்துக்குடி ஃபயரிங் அப்ப 13 பேர் செத்து போறது டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன, எந்த விதமான ஒரு தரமும் இல்லாம ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி இல்லாத ஒரு ஆளா கேவலமா இழிவா தானே பெருமைப்பட்டுக்கிட்டார். டிவியில பார்த்தா எனக்கு தெரியும் சுட்டத. ஒரு முதல்வருக்கு தெரியாம துப்பாக்கி சூடு எங்கேயாவது நடக்குமா அப்படின்றது அப்புறம் பின்னால வந்தது. அந்த மாதிரி ஒரு ஆளு ஏன் 21 பேரு கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சத்து சாப்பிட்டு செத்த உடனே இதே எடப்பாடியினுடைய ஆட்சியில கொரோனா பீரியடு நான் போல, சரி நீ போல, அங்க நடவடிக்கை என்ன எடுத்த? காவல்துறை மீது இப்ப ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்த நிமிஷம் முதல்வர் சட்டப்பேரவையில பதிவு பண்ணியிருக்காரு, இந்த தகவல் வந்த உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டதன் காரணமாக என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக அந்த எஸ்பிஎஸ் சொல்லணும், அந்த துறை அங்க இருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்த காவலர்கள் அத்துணை பேரும், காவல்துறை அதிகாரிகள் அத்துணை பேரையும் 11 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணோம். கலெக்டரை உடனே இம்மிடியட்டா டிரான்ஸ்பர் பண்ணோம். நடவடிக்கை பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு விசாரணை போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கோகுல்தாஸ் என்ற எக்ஸ் அவரு
நீதியரசர், முன்னாள் நீதியரசர் தலைமையில ஒரு குழுவே போட்டு விசாரிக்க போட்டாரு. ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் போட்டு எனக்கு 2 நாள்ல அறிக்கை கொடுங்கன்னாரு. இப்படி அடுத்த அடுத்த கட்டமாக மிக தெளிவான நடவடிக்கைகள் எடுத்தது மட்டும் இல்ல, இம்மிடியட்டா அண்ணன் ஏவா வேலு அவர்களையும் என்னுடைய அன்பு சோழர் மாசு அவர்களையும் ஸ்பாட்டுக்கு உடனே அனுப்பிச்சிட்டாரு. போய் மருத்துவ உதவி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் மெடிக்கல் மருத்துவரே போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த துறை அமைச்சரையும் அனுப்பி வச்சார். இதெல்லாம் என்னைக்கு நடந்திருக்கு? அவரை போயிட்டு அந்த பகுதி எல்லாத்தையும் பார்த்து சுற்றி வர சொன்னார். அப்புறம் நம்முடைய விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சர் என்னுடைய பாசமிகு தம்பி உதயா அவர்கள் நேரடியா போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவியும் செய்தாரு. மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணார். மருத்துவர்களை வரவழைச்சார். இப்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு அரசு. அப்பதான் விசாரிக்கும் போது மெத்தனால் வந்து மெத்தனால் எங்கேந்திரா வந்ததுன்னா புதுச்சேரியில இருந்து வந்து புதுச்சேரி என்னடானா பாஜக கூட்டணி அரசாங்கம் தான் அங்க நடக்குது. அந்த பாஜக கூட்டணி அரசாங்கம் நடக்கிறதுல எவ்வளவு ஃப்ரீ ஆகுது பாருங்க. எவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பரப்பி விடுறானுங்க. அதுதான் முக்கியமானது. அங்கிருந்து புறப்பட்டு வந்த இதுல வெத்தலாம்பரம் விசாரணையில மாட்டினாங்க. இப்படி நடைபெற்ற அந்த இதுல வந்து முழு விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இவ்வளவு எதுக்காக சொல்றோம்னா, இதுல ஒரு சின்ன அணு அளவு கூட இந்த எடப்பாடியினுடைய அரசாங்கத்திலேயோ இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கத்திலேயோ ஜெயலலிதா அரசாங்கத்தெல்லாம் கூட செஞ்சதே கிடையாது. அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே போலீஸ் நடவடிக்கை எடுக்கும், உடனே அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம முதல்வர் அப்படி இல்லை. எல்லாரையும் இன்னைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் உடைச்சேன். அதனால்தான் சட்டப்பேரவையில வாக்களிக்காதவர்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்து அங்கீகரித்திருக்கிறார்கள். 40க்கு நாம் 100க்கு 100 நம்ம வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனிதனுடைய உயிர் போனாலும் கூட நான் கஷ்டப்படுறேன். அது கூட இது பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கடுமையான நடவடிக்கை சொல்லிட்டு இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யல. அந்த மதுவிலக்கு சட்டத்துல அமெண்ட்மெண்ட் சில திருத்தங்களை கொண்டு வரார். இனிமேல் கள்ளச்சாராயம் காய்ச்சி பிடிபடுவார்களே ஆனால், இப்படி இறப்பு ஏற்பட்டு பிடிபடுவார்களே ஆனால் லைஃப் ஆயுள் தண்டனை இப்ப சேர்த்திருக்காரு. இப்ப அது சட்டப்பேரவையில வந்து அதுல அமெண்ட்மெண்ட் அதுல கொடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லிட்டாரு. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சரை பார்த்து சர்வசாதாரணமா எதை பற்றியுமே கவலைப்படாத இந்த ஜென்மங்கள் அரசியல் பேச்சுக்காக இதுக்கு பின்னால யாரு இருக்கா? பிஜேபி. பிஜேபிக்கு என்ன வேலை? திமுகவை யார் திட்டினாலும், திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு பின்னால் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் இருப்பார்கள். பணத்தை கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லி தூண்டி விடுவாங்க. அதுதான் இப்ப நடந்துச்சு. மீண்டும் பாஜக கூட்டணியாக ஆட்சி அமைத்திருக்கிறது. பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் வந்துட்டோம், பெரிய அளவில் எம்பிக்கள் எண்ணிக்கையோட பலத்தோட நாடாளுமன்றத்தில் இருக்கோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் துளி கூட அவங்களுடைய ஆட்டம் குறைஞ்ச மாதிரியே தெரியல. முதல் நாடே சபாநாயகர் அவர்கள் எமர்ஜென்சி எழுத்ததிலிருந்து அவங்களுடைய கை இன்னமும் ஓங்கின மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கூட நம்ம கூட்டணி ஆட்சி தானே அப்படின்னு இறங்கி அவங்க வரல. எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ண போறீங்க? அதாவது கொஞ்சம் கூட அவங்க இறங்கலன்றதை விட அந்த வார்த்தையை எப்படி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட அவங்க மாறல. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்றது ஒண்ணு. தேவையே இல்லாத இந்த நேரத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற எமர்ஜென்சியை பத்தி பெருசா அப்படியே ஜனநாயக காப்பாளர்கள் மாதிரி எடுத்து இங்க பேசி எதை திசை திருப்பலாம்? நாட்டு மக்களுக்கு நீட்டு, ப்ரொஃபசர்ஸ்க்கான வேலை வாய்ப்பை உருவாக்குகிற நெட்டு, இந்த தேர்வுகளிலே வினாத்தாளை கசிய விட்டது. RSS காரர்களை எல்லாம் இடத்தை கொண்டு போய் அவர்களுக்கு அரசாங்க துறையில சேர்க்கணுன்றதுக்காக பல்வேறு சதி திட்டங்களை செய்து கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறது, மார்க்க போட்டு விடுறதுன்னு அநியாயத்திற்கு 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிய நீட் எக்ஸாம மிகப்பெரிய கொடுமை செஞ்ச அந்த அநியாயக்காரர்கள் மாட்டிக்கிட்டாங்க மக்கள் மன்றத்துல. இன்னைக்கு நெட்டு அதையும் நிறுத்திட்டான். எல்லாம் மாணவர்கள் போராட்டம் டெல்லியிலேயே நடக்குது. திராவிட மாடலினுடைய அரசாங்கத்தின் குரல் டெல்லியில இருக்கிற மாணவர்களும் புறப்பட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடக்குது. எதுக்காக சொல்றோம்? உண்மைன்றது உறுதியாக எல்லா இடத்திலும் நிக்குது அப்படின்றதுக்காக சொல்றோம். இதெல்லாம் பேசக்கூடாது. மக்கள் பிரச்சனையை பற்றி பார்லிமெண்ட்ல எடுத்து வைக்கிறார் நம்முடைய எதிர்கட்சி தலைவர், நம்முடைய மாண்புமிகு ராகுல் அவர்கள்.
அதெல்லாம் காதலியே வாங்கி கொள்ளாம எமர்ஜென்சியை சொல்லி நமக்கு கோபத்தை உருவாக்க வச்சு அதன் மூலமா பிரச்சனைகளை காலத்தை தள்ளுறதுக்கு திட்டம் போட்டு நரேந்திர மோடி கூட்டம் RSS கூட்டத்தினுடைய பிளான் தான் அந்த எமர்ஜென்சி பற்றிய பேச்சு. அது தேவையில்லாத பேச்சு. நடந்து முடிந்தது மட்டுமல்ல, அந்த தேர்தல்ல நடந்து முடிந்ததுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார், மரியாதைக்குரிய அன்னை இந்திரா காந்தி அவர்கள், ஆம் நாம் தப்புதான் செஞ்சுட்டோம், தவறுதான் செஞ்சுட்டோம்னு நேரடியாக மக்கள் பப்ளிக் மீட்டிங்ல ஒத்துக்கிட்டாங்க. அது கொடுத்து செய்திருக்க கூடாது, நம்ம நினைச்சது வேறு நடந்தது வேறுன்னு பப்ளிக் மீட்டிங்ல ஒத்துக்கிட்டாங்க. அவங்கதான் அன்னை இந்திரா காந்தி அம்மையார். நீ 1000 செய்யற, ஒரு கோயிலையே உடைக்கிற, இடிக்கிற, எல்லாம் செய்யற, இன்னைக்கு ஊழல் ஊழல் ஊழல்னு நாரி போகுது உன் கதை. ஒரே ஒரு வார்த்தை, நான் செஞ்சது தப்புதான், நாங்க இப்படி எல்லாம் போயிருக்க கூடாதுன்னு சொல்லு பார்ப்போம். அந்த துணிச்சலும் அந்த உண்மையை உரைக்கக்கூடிய தைரியம் வரல. தப்பு செஞ்சா ஆமா ஆமா அன்னைக்கு நான் வேற நினைச்சு செஞ்சேன், ஆனா அது தவறாக போயிடுச்சுன்னு மக்கள் மன்றத்துல சொன்னேன். அவர்களுடைய இதை இப்ப எடுத்து சொல்லுவானுங்களா இவனுங்க? இப்ப பாருங்க, பீகார்ல, பக்கத்துல குஜராத் எல்லாம் ஒரே வாரம், பீகார்ல ஒரு வாரத்துல புதுசா கட்டின 4 பிரிட்ஜ் உழுது, நூற்றுக்கணக்கான கோடிகளை கட்டினது. அப்ப என்ன அர்த்தம்? கொள்ளை. அவ்வளவும் கமிஷனுக்கு போய் 125 கோடிக்கு பாலத்தை கட்டுறதுக்கு ஒதுக்குறான். ஆனா அவன் பாலத்தை கட்டியிருக்கிறது வெறும் 25-30 கோடி தான். இதுல எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாம் கீழே விழுந்து உடையுது. அதுக்கு மேல எங்க ராமன்னு ராமன் கூச்சானுங்க. குழந்தை ராமன் கோயில் தலையில கொஞ்சோண்டு மழை பெஞ்சு அது சொட்டுது ராமன் சிலை மேல. யாரு சொல்றது? நாம சொல்லல, தலைமை அர்ச்சகர் சொல்றாரு. தலைமையை தண்ணி கொட்டுது. உள்ள தண்ணி ஓடுறதுக்கு சாக்கடைகள், வழிகள், நீர் வடிகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கருவறையில நாங்க என்ன பண்ணுவோம்? பாலாபிஷேகம் கூட எங்களால் செய்ய முடியல. எங்களை கலந்துக்காம இவர்கள் செஞ்சு தொலைச்சார்கள் அப்படின்னு அவரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த அந்த நாடாளுமன்ற தொகுதியில தோத்தும் போயிட்டாரு மோடி. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இந்த தவறுகள் எல்லாம் பார்லிமெண்ட்ல கேட்பாங்க, வரும் அப்படின்றத மறைக்கிறதுக்கு, திசை திருப்பதற்காக அவங்க எதை வேணா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் செய்வாங்கன்னா, போன முறை இருந்த மாதிரி ரொம்ப ஆட்டங்கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட முடியாது. ஏன்னா எதையுமே ஒரு கட்டத்துக்கு மேல சரியாக செய்ய வேண்டும் என்றால் எதிர்கட்சி வலுவாக இருக்கு. எதிர்கட்சி வலுவாக இருக்கும் பொழுது இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் எல்லாம் பண்ண முடியாது. ஒழுங்கான முறையில வருவார்கள், வைப்போம் அப்படின்றது ராகுல் உறுதியாக இருக்க. நாடாளுமன்ற சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் IAS அதுல பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை கூட அரசியல் ஆக்கணுமா? என்ன பண்றது? எக்ஸாமினேஷன்ல வச்சா எல்லா எக்ஸாம்லயும் இவ்வளவு குளறுபடிகள் வந்த உடனே இது இங்க புறப்பட்டது இல்லை, அங்கே வட மாநிலத்திலே சந்தேகத்தை கிளப்பினாங்க. எல்லா தளங்களிலும் எழுதுனாங்க. அப்புறம் தான் எல்லாருக்குமே புரிஞ்சுது, இவங்க அஞ்சலி பிர்லா இருக்காங்களே, அவங்க யாரு? மாடல் அழகி. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஆர்டிஸ்ட், மாடல். அவங்க திரைப்படங்கள்லயும் விளம்பரங்கள்லயும் வரக்கூடிய ஒரு மாடல் நடிகை தான் ஓம் பிர்லாவுடைய பொண்ணு அஞ்சலி பிர்லா. அந்த மாடல் அழகி IAS தேர்வை ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுது. அதான் இப்ப என்ன கேக்குறான், பேக் டோர் வழியா போனீங்களா? அது எப்படி ஒரே தடவத்துல கரெக்டா போய் பாஸ் பண்ணி போயிடுங்க? இதுக்கு என்ன சதித்திட்டம் நடந்தது? அதை எடுத்து சொல்லு. உங்களுடைய, ஏன்னா இந்த பிஜேபியினுடைய வேலையே இப்படிப்பட்டதான், அதனால நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வலைதளங்கள்ல மற்றவங்கள இப்ப போட்டிருக்காங்க. ஆக இந்த ஐயம், சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு நியாயம். ஏன்னா அவங்க படிப்பு என்பதே, அவங்க மாஸ்டர் டிகிரி MA படிச்சு இந்த டிகிரி எல்லாம் படிக்கும் போது அவங்க பல முறை ஃபெயில் ஆகிலாம் வந்திருக்காங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கிறது அது எங்கேயோ படிச்சு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க துறை அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அஞ்சலிக்கு, அதனால மாடலிங் போயிட்டாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல, அது அவங்க விருப்பம். ஆனா மாடல் அழகியாக போய் சினிமா உலகமும் விளம்பர உலகத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு போறாங்க, அப்படியே IAS எழுதி அடுத்த நிமிஷம் பாஸ் பண்ணிடுறாங்க. அங்கதான் எல்லாரும் கேள்வி கேட்டான், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு மார்க் போட்டாங்களா, இல்ல நீ போய் உக்காந்து ஏஞ்சி வந்தோன்னு உன்னை பாஸ் போட்டாங்களா, பேக் டோர் வழியா வந்தியா? இவ்வளவு கேள்விகளும் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா என்ற கட்சி நடத்துகின்ற தேர்வுகளை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த கேள்விக்கு ஒரு நியாயம் இருக்கிறது.
நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம்.